ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபுல் டே ஒரு ரொட்டீன் vlog பார்க்கலாம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் கிவ்அவேக்கான அப்டேட்டுமே இருக்குது. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். இந்த வீடியோவில் வந்து கொஸ்டின்மே கேட்டிருக்க கிவ்அவேக்கான கொஸ்டின். மார்னிங்கே கொஞ்சம் வெளியே போகலாம், கோயிலுக்கு போகிறங்காட்டி சீக்கிரமாக கிளம்பி போயிட்டோம். ரொம்பவுமே வெயிலாக இருந்து டைம் வந்து ஒரு 8 மணி போல் இருக்கும். குக்கிங் எல்லாமே காலையிலேயே வந்து பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா வந்தோடனே டைம் ஆகிடும், ஆஃபீஸ் போகணும் அப்படின்னங்காட்டி. இந்த பெட்ரோல் பங்க்குக்கு ஆப்போசிட்டில் தான் கோவில் இருக்குது. கோயிலுக்கு போய்ட்டு ஷாப்பிங்குமே குட்டியாக பண்ணிக்கலாம். ஊருக்கு போகங்காட்டி ஒரு சில க்ரோசரிஸ் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இல்லை, இதெல்லாமே வேணுங்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்துக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. தம்பி வந்து விளையாண்டுருந்தான், தூக்கம் வந்துருச்சு. அவனை தொட்டிலில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஹஸ்பண்டுக்குமே லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். மார்னிங்குமே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ப்ரெட் மட்டும் மார்னிங் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியாச்சு. தம்பியுமே வந்து தூங்க வச்சாச்சு. அவனுக்குமே சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு ரொம்பவுமே வாங்காமல் என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். நம்ம கிவ்அவே வந்து 30 கொஸ்டின் வந்து அலாட் பண்ணியிருந்தோம். 30 வீடியோ வந்து கிவ்அவேக்கு அலாட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து இது பாதி வீடியோவில் நான் கேட்குறேன். மீதி வரக்கூடிய இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோவிலேருந்து ஒரு வின்னரை செலக்ட் பண்ண போகிறேன். அவங்களுக்கு வந்து 3000 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் கிச்சன் ப்ராடக்ட் வந்து கிஃப்ட் பண்ண போகிறேன். கிவ்அவேக்கான கொஸ்டின் இதில் தான் வரும். நம்மளோட சேனலில் போட்டிருக்க வீடியோலேயே எல்லா விதமான கிவ்அவே கேட்கக்கூடிய கொஸ்டினோட ஆன்சருமே இருக்குது. கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் மாங்காய், தக்காளி தேவைப்படும். தக்காளி மட்டும் இது பண்ணுறதுக்காக தேவைப்படும், குக்கிங் பண்ணுறதுக்கு. அதனால தக்காளி, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். கருவேப்பிலை பொடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கருவேப்பிலை நிறையா இருந்தது. சரி, பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஊருக்கு போயிட்டு வந்தாலும் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்குமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி பொடி மாதிரி தொட்டு சாப்பிட்லாம், சாதத்துலேயே போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக பண்ணுறதுக்காக அதெல்லாமே கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் வந்து ப்ரெட் மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டோம் சிம்பிளாக. நம்ம வந்து கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி காய வச்சுக்கணும். க்ளீன் பண்ணி ரொம்பவுமே வெயிலில் வைக்காமல் நிழலில் வந்து காய வச்சுக்கோங்க. காய வச்சாலும் ஒரு சில இதெல்லாமே வந்து இந்த காஞ்சு போன இலையெல்லாம் கிடச்சிச்சுன்னா தூக்கி போட்டுடலாம். பொடி செய்யறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் செய்யலாம். கருவேப்பிலை சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். குழந்தைங்க சாப்பிடாம தூக்கிலாம் போட்டுருவாங்க. அவங்களுக்கு இதை போட்டு கிளறி கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். சுபிக்ஷாக்கு நான் அதை வந்து பண்ணி கொடுப்பேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க, தண்ணிலாம் இல்லாமல். இதில் ஒரு கடாயில் போட்டு வறுக்க போகிறோம். நம்ம வறுக்கும் போது ரொம்பவுமே தீஞ்சிற மாதிரி வறுத்துடக்கூடாது. இது வந்து நல்லா கருவேப்பிலை வந்து நம்ம உடச்சி பார்த்தோம்னா உடையும், அந்தளவுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஊருக்கு போகங்காட்டி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங், அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன், ஆடை எடுத்து வச்சுருந்தேன். அதை உருக்கி கொஞ்சம் பட்டராக பண்ணி நெய் எடுத்துடலாம் அப்படிங்கிறங்காட்டி எல்லா ஒர்க்குமே பண்ணிகிட்டு இருந்தேன். பேக்கிங் ஒர்க் ஒரு சைடு போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இதெல்லாமே இதில் வந்து கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த உப்பு வந்து இந்த பொடிக்கு தேவையான அளவு இருக்கும். நல்லா கையில் இப்படி உடச்சி பார்த்தா உடையும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு வேறு மசாலா பொருட்கள்லாம் அதில் சேர்த்துடலாம். நான் வந்து என்னென்ன சேர்ப்பேன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்ப்பேன். இது ரெண்டுமே நான் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். இது எல்லாமே செவக்க வறுத்துக்கணும். இதிலே நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த கொஞ்சமாக செய்கிறங்காட்டி இதிலே சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப நம்ம அதிகமாக செஞ்சால் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். கரிஞ்சிடாமல் நல்லா நம்ம வறுத்துக்கணும். இதில் வந்து காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு. இது ரொம்பவுமே காரமான மிளகாய், அதனால் ஒரு 10 மிளகாய் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியான மிளகாய் இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயமும் சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தனியாக சேர்த்துக்க போகிறேன். நான் இதில் சேர்த்துட்டேன் கொஞ்சம் மட்டும். நெக்ஸ்ட்டு சீரகப்பொடி செய்கிறதுக்காக அதே கடாயில் கொஞ்சம் சீரகத்தை போட்டு லைட்டாக வறுத்துக்கிட்டேன். இதெல்லாம் பொடி பண்ணி வச்ச கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவுமே நைஸாகவும் இல்லாமல் குறகுறப்பாக இல்லாமல் கொஞ்சம் கையில் தொட்டு பார்த்தா ஒரு லைட்டாக குறக்குறப்பாக இருக்கிற பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். வெண்ணெய் வந்து இந்த இது எடுத்து வச்சுருந்தேன் ஆடை, இதை வெண்ணெயாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதுலேயே வந்து ஐஸ் க்யூப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வரும். அப்போ தான் நல்லா வெண்ணெய் திரண்டு வரும். கிவ்அவேவோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவினோட ஃபுல் நேம் வந்து நான் ஒரு வீடியோவில் 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். கவினோட ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து கவினோட டேட் ஆஃப் பர்த் சொல்லியிருப்பேன். அது வந்து செகண்ட் கொஸ்டின். நீங்கள் வந்து
மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறவங்கள வந்து நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். இன்னும் 2 வின்னர் வந்து 13th வீடியோவில் செலக்ட் பண்ணுவேன். அப்போ வந்து கொஸ்டின் கேட்டு அது வரைக்கும் வரும். இப்போ வந்து ஒரு வின்னர் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா நம்ம அடிச்சுக்க போகிறோம். அடிச்சுட்டா பட்டர் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நல்லா அடிக்கடிக்கு தான் பட்டர் வரும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவினோட ஃபுல் நேம், செகண்ட் கொஸ்டின் வந்து கவினோட டேட் ஆஃப் பர்த், தேர்டு கொஸ்டின் வந்து நான் வந்து உண்டியல் வந்து சேகரித்து வச்சுட்ருக்கேன். இல்லை நான் லாஸ்ட் டைம் வந்து சேகரித்து வச்சு என்ன வாங்கினேன் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். இந்த எல்லாத்துக்கான ஆன்சருமே நம்மளோட வீடியோஸ்லேயே இருக்குது. கிவ்வே பற்றி உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் வந்து வின்னர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதாவது கிச்சன் ப்ராடக்ட் கொடுக்க போகிறேன் ஒருத்தவங்களுக்கு. அவங்க யார் அப்படிங்கிற நேம் நெக்ஸ்ட் வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறேன். என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆன்சர்லாம் சென்ட் பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட்டாக சென்ட் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வின்னராக அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த அளவுக்கு எனக்கு வெண்ணெய் கிடச்சிருந்தது. இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு உருக்கணும். கொஞ்சமாக கல்லுப்புமே இது உருக்கும்போது சேர்த்துக்கலாம். தம்பி வந்து இடையில எழுந்திரிச்சோம். அவனையுமே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸ்கூலுமே ஊருக்கு போயிட்டு வந்து ஓப்பன் ஒரு வாரத்தில். அதுக்கான இதுவுமே சுபிக்ஷாலாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் பேக்கிங் ஒர்க்கு அந்த இதுவுமே எடுத்து வச்சுட்டு இருந்தான். நல்லா இது போல் தான் வரும். ஒன்றுமே ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு மாவு மாதிரி கரைஞ்சிட்டு வரும். லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரதில்ல. இதுதான் நெய். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு அந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே அடியில் போயிட்டு நல்லா நெய் காஞ்சி வரும். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முருங்கை இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே ஃப்ளேவராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்ததெல்லாம் நல்லா பொரிஞ்சிரும். நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி இந்த கருவேப்பிலை இதெல்லாம் நல்ல ஒரு சவுண்டு கிடைக்கும். சவுண்டெல்லாம் அடங்கி இந்தளவுக்கு கலர் ஆனவனே ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு கொஞ்சம் ஆறுறவனே ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். சூப்பரான டேஸ்ட்டாக வாசமான நெய் வந்து ரெடி. நம்ம வீட்டிலே எடுக்கும்போது இன்னுமே வாசமாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நெய்யுமே நம்மளுக்கு அந்த ஆடையிலேருந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இது வரும். இன்னும் நிறைய நம்மக்கிட்ட ஆர்டர் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நான் ஊருக்கு போகங்காட்டி சரி இப்போ ஓகே அப்படின்னங்காட்டி போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு எனக்கு நெய் கிடச்சிருந்தது. கெட்டியாச்சுன்னா இன்னுமே நல்லா திக்காக அந்த எல்லோ கலர் நெய் பசு நெய் போல் ஆயிரும். இதே எருமைப்பால் அதுக்கப்புறம் இந்த பசும்பால்லையும் இன்னும் நிறையா வந்து வெண்ணெய் திரண்டு வரும். அந்த ஆடையுமே நல்லா பெருசாக இருக்கும். நான் பேக்கெட் பாலில் தான் எடுத்தேன். தம்பிக்குமே வந்து ஃபுட்டு வச்சுட்டேன் ஒரு சைடு. எங்களுக்கு தக்காளி தொக்கு ரசமும் இருந்தது. தொட்டுக்கிறதுக்காக காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து காலிஃப்ளவரை சிம்பிளாக வந்து 65 பண்ணிக்கலாம்னு பண்ணிகிட்டு இருந்தேன். சிம்பிளான மசாலா சேர்த்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக வந்திருந்தது. எல்லா பாத்திரமே எடுத்து போட்டு வச்சுருந்தேன். எல்லாமே ஒர்க்லாம் முடிச்சுட்டு கழுவிக்கலாம் அப்படின்னங்காட்டி ஃப்ரிட்ஜுமே க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் அதுவுமே பண்ணிக்கிட்டேன். தம்பிக்கான ஃபுட்டுமே நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அவன் எந்த ஷோனையும் தம்பிக்கு ஊட்டி விட்டுருவேன். தம்பிக்கு வந்து கேரக்டரைஸ் தான் பண்ணியிருந்தேன். தம்பியோட ஃபுட் ரெசிபியுமே வரக்கூடிய வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அவனுக்கு எந்த மாதிரி ஃபுட் ரொட்டீன் கொடுக்குறேன், என்னென்ன கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா சூப்பராக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்துடுது. ரொம்பவுமே சிம்பிள் தான். கரம் மசாலா, அதுக்கப்புறம் அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக மைதாவுமே சேர்த்துருந்தேன் அன்றைக்கி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து கலந்துட்டு நம்ம சில்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜு க்ளீனிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இது பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி ஃப்ரீசரில் வந்து விப்பிங் க்ரீம் இருந்தது. அந்த கீழே வந்து கொடுத்து விட்டுக்கிட்டேன். ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க வந்து வாங்கிக்கிறோன்ட்டு. மற்றபடி இந்த சாசஸ்லாம் இருந்தது. இது எல்லாமே ஊருக்கு போகிறதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய இதெல்லாமே தீத்துருவேன். சீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் தேங்காய் கொஞ்சம் சட்னி அரைச்சி தீந்துடும். வேறு எதுவுமே இல்லை. டோட்டலாக ஃப்ரிட்ஜ் வந்து இப்படி தான் இருக்குது. கேரட் மட்டும் ஒரு பாக்ஸில் இருந்தது. வேறு எதுவுமே இல்லை. குடமிளகா 2, அதுக்கப்புறம் தக்காளி மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கும்போது எனக்கு சீக்கிரமாக நீட்டாக எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணும்போது ஒரு கிளாத் மட்டும் வச்சு க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓப்பனில் தான் ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு போவோம். மாவு எதுவுமே நான் அரைக்கல. அதனால் வந்து நைட்டுக்கு வந்து கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த மாவு வாங்கிட்டு வந்தேன். இந்த மாவு நான் அடிக்கவே வாங்கினதே இல்லை. 2வது தடவை தான் இந்த தடவை வாங்கியிருக்கேன். அவ்வளோக்கும் இது வந்து டேஸ்ட் பிடிக்காது நம்ம வீட்டில் அரைச்சி சாப்பிடும்போது. எமர்ஜென்சிக்கு இது மாதிரி அரைச்சிக்கலாம். தக்காளி தொக்கும் ரைஸ் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி போட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் ஜூஸ் கேட்டுட்டு இருந்தால் சுபிக்ஷா வந்து மில்க் ஷேக் மாதிரி போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பரான மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். திக்கான காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச மில்க் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்மே இதில் சேர்த்துக்கலாம். அது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ் எசன்ஸ் தான் சேர்க்க போகிறேன். ஒரு ட்ரே அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நல்லா வெயிலுக்கு ஜில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும். லைட்டாக மட்டும் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு இதில் சக்கரை எல்லாமே எதுவுமே இருக்காது. ரோஸ் எசன்ஸ் சேர்த்து
தேவையான அளவு எந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு சர்க்கரையுமே சேர்த்துக்கிறோம். மிக்சியில் சேர்த்து நல்லா அடிக்கும்போது நல்லா கடையில் கொடுக்குற மாதிரி நல்லா வரும், நுரைச்சி வரும். டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கூழ்கந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். ரோஸ் மில்க் வந்து இன்னுமே கூழ்கந்து வந்து இந்த உடல் சூட்டையெல்லாம் தணிக்கும், ரொம்பவே நல்லது. இதுவுமே சேர்த்துக்கிட்டேன். தண்ணி லைட்டாக மட்டும் சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா திக்கான பால் அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. மிக்ஸி வந்து இது மாதிரி லைட்டாக மட்டும் 2-3 தடவை சுற்றிக்க போகிறோம். நல்லா நிறைய வந்தவொடனே நம்ம வந்து எடுத்துடலாம். சூப்பரான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நானும் சுபிக்ஷாவும் ஆளுக்கு கொஞ்சம் வந்து இதை குடிச்சிட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பாத்திரம் நிறையா இருந்தது. பாத்திரம் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா தண்ணியே லைட்டாக தான் வந்துட்டு இருந்தது. கரெக்டாக எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தண்ணி நிற்கிறதுக்குமே டைம் வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஃபுல் பாத்திரம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சிங்க் இதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். என்ன தான் நம்ம ஜூஸ் குடித்தாலும் கொஞ்சமாக காஃபி போட்டு குடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காட்டி கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஒரு சூடான ஒரு காஃபியுமே போட்டு குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு துணி எல்லாமே காய வச்சுருந்தேன். தம்பியோட துணி எல்லாமே மடித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவனோடதுமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஊருக்கு தேவையான திங்ஸ்லாம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மடித்து வைக்கக்கூடிய துணி, அவனோட ட்ரெஸ்ஸு என்னென்ன இருக்கோ அதெல்லாமே இதில் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாதி பேக் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம் ஊருக்கு போகிறதுக்கு. அதில் போட்டுறதுக்கான தம்பியோட ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு. இதில் தான் தம்பியோட அந்த 5 ரேக் இருக்கும். அதில் தான் வந்து ட்ரெஸ்ஸு, சொட்டர்ஸ் ஒன்று இது வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். எல்லாமே ஃபஸ்ட்டு நான் மடித்து வச்சுக்கிட்டேன். எங்களோட துணியும் இதெல்லாமே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம மடிச்சுக்கணும். நிறைய ட்ரெஸ் வந்து இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எடுக்கும்போது ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிற துணியுமே கலையாத வரும். இப்படி தான் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா குட்டி குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாமே குட்டியாக தான் இருக்கும். நம்ம ஃபோல்டு பண்ணி இது போல் அடிக்க வைக்கும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களோட ட்ரெஸ்ஸுமே வந்து நான் அடுக்கி வச்சுட்டேன். எல்லாமே மடித்து வச்சது எல்லாமே என்னோடது. சுபிக்ஷாவும் இந்த ரோ ஃபுல்லாகவே அடுக்கி வச்சாச்சு. சுபிக்ஷாவோடது கீழே இருக்குது, என்னோடது மேலே இருக்குது. நைட்டு வந்து பெருசாக எதுவும் செய்யலை. டின்னர்லாம் தம்பி வந்து விளையாண்டுட்டு இருந்தான். அவனை வந்து அப்படியே பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். கத்திட்டு விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நைட்டுக்கு காலையில் செஞ்ச தொக்கு கொஞ்சம் இருந்தது. சட்னி மட்டும் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னங்காட்டி சட்னி வச்சாச்சு. அந்த காலிஃப்ளவர் சில்லி கொஞ்சம் இருந்தது. ஒரு ஆம்லேட் மட்டும் ஆம்லேட் போட்டுக்கலான்ட்டு ஆம்லேட் போட்டுட்டோம். ஊருக்கு போகிறதுக்கு பேக் சைடு பேக் இதெல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. விவேக்கான கொஸ்டின் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அதில் வந்து கலந்துட்டு கண்டிப்பாக வின் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் சேனலை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கிவ்அவே வின்னர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.